ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா கீர்த்தி டுட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ப்ரூச் பின் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரூச் பின்னுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேபியோடைய சூப்பி தான் வந்து எடுத்திருக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு அது மேலே B7000 க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் நார்மல் ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? அந்த ஷேப் வந்து என்ன மாதிரி இருக்கோ அதே ஷேப்லேயே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்தந்த இடத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துட்ட வந்து நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது மேலே இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா கீழேயும் வந்து ஜர்தோசியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த ட்ராயிங் ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரியே ஜர்தோசியை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த ஜர்தோசி வந்து ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஜர்தோசி. ஸோ ஜர்தோசிலே 3 வகையாக இருக்குது. ஓகேவா? இன்னொன்று வந்து கிளிட்டர் ஜர்தோசி, அதுக்கப்புறமா வந்து கிளிட்டர்லேயே கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய ஜர்தோசி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. நான் இதுக்கு நார்மல் ஜர்தோசி ஷைனிங்காக உள்ளது தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக வந்து ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணினதுமே நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஜர்தோசியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல நான் மறுபடியும் B7000 க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டோன் செயின் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல B7000 க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரியே அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே இந்த ஸ்டோன் செயினை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டோன் செயின் வந்து நீங்கள் ரொம்ப லாங்காக வச்சு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. சரியா? கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கீழே இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் செயினை வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளால் அப்படியே வந்து கொண்டு வர முடியாது இல்லையா? ஸோ இப்போ நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். இதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ கீழே இருக்கக்கூடிய இடத்துலையுமே நம்ம ஸ்டோன் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து மேலே இருக்கக்கூடிய பார்ட்டை மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். B7000 க்ளூவை வந்து இருக்கிற கேப்பில் வச்சுட்டு நான் ரெட் கலர் சுகர் பீடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சுகர் பீடை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் ட்ரை ஆகணும். ஓகேவா? அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஏன்னா பண்ண உடனே எடுத்து கட் பண்ணிங்கன்னா எல்லா பீட்ஸுமே வந்து நமக்கு கீழே விழுந்துடும். ஸோ கீழே வந்து விழுந்துடும். ஓகேவா? அதனால் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு நம்ம வந்து டைம் வந்து கொடுக்கணும். மேக்ஸிமம் ஒரு ஓவர் நைட் இல்லைனா ஒரு 6 ஹவர்ஸ் வந்து நம்ம டைம் கொடுத்தா தான் நமக்கு பீட்ஸ் எதுவுமே வந்து கீழே விழாது. ஓகேவா? இப்போ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரியா? இந்த சுகர் பீடை இந்த இடத்துல ஃபுல்லாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய ஜர்தோசிலையும் நம்ம ஸ்டோன் செயினை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துலையுமே வந்து நான் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரியா? இது ஃபுல்லாக ரவுண்டாக வந்து கொண்டு வந்துடுறோம். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் நான் வந்து க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகர் பீடை வந்து அந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? நீங்களும் வந்து இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், உங்களால் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கரெக்டாக கொண்டு வர முடியலை அப்படின்னா நீங்கள் இதே மாதிரியே ஸ்டோன் செயினை வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டோனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்லலாம் நான் சுகர் பீடை வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து சுகர் பீடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
நீங்க வந்து ஒரு பீட்ஸா வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இல்ல இந்த மாதிரி டைப்லயே நீங்க வந்து வைக்கலாம். ஆனா பீட்ஸ் வந்து நெருக்கமா இருக்கணும். சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம B7000 க்ளூவ அப்ளை பண்ணிக்கிறோம். இத பண்ணுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி 2mm பீட்ஸை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க நம்ம சுகர் பீடை வச்ச மாதிரி வைக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு பீடா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் வந்து அந்த பீட்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துலையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும். சரியா? இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் அதையுமே வந்து ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதுதான் வந்து வேக்ஸ் ஷீட்டு. ஓகேவா? ஸோ இங்கே கீழே வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதுதான் வேக்ஸ் ஷீட்டு. அந்த ஷீட்டு மேலே வந்து நான் வச்சுக்கிறேன். சரியா? வச்சதுக்கப்புறமா ஒரு பென் எடுத்து அது மேலே வந்து நம்ம அப்படியே ட்ராயிங் வந்து பண்ணிக்கிறோம். ஓகேவா? அந்த இமேஜோடைய அளவுக்கு நான் வந்து ட்ராயிங் வந்து பண்ணிக்கிறேன். சரியா? இதே மாதிரியே ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ராயிங் வந்து பண்ணிக்கோங்க. இது ட்ராயிங் பண்ணுனதும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ட்ராயிங் பண்ணுனதும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம கட்டர் வச்சு தான் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த ஷேப் வந்து எப்படி இருக்கோ நம்ம வந்து அந்த ட்ராயிங் பண்ணியிருக்கோம்ல அது மேலேயே அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அது மேலேயே கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துரும்னா அந்த ஷேப்புக்கு ஒரு அளவுக்கு மட்டும் நீங்கள் உள்ளே வந்து கட் பண்ணிக்கோங்க. சரியா? ஆனால் அந்த கோட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. புரியுதா? நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல அந்த ட்ராயிங்கை விட்டு வெளியில் போகக்கூடாது. ஒரு அளவுக்கு முன்பக்கமாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சரியா? வெளிப்பக்கமாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சைஸ் பெருசாக இருக்கும். ஓகேவா? அதனால் உள்பக்கமாக வந்து நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரியே வந்து கட் பண்ணுனதும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதில் வந்து ரொம்ப பொறுமையாக தான் நீங்கள் வந்து பண்ணணும். சரியா? ரொம்ப அவசரப்பட்டு கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் பொறுமையாக வந்து பண்ணணும். சரியா? ஸோ நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா பின் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஹேரில் வந்து பின் பண்ணுறதுனால நம்ம பின் வந்து எடுத்துக்கிறோம். சரியா? நம்ம ஜடை பின்னி அது மேலே தான் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். ஓகேவா? அதனால் வந்து பின் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த OHP ஷீட்டில் வந்து பீட்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணோம் இல்லையா? அதில் வந்து பேக் சைடில், அதாவது பீட்ஸ் இருக்கக்கூடிய சைடில் கிடையாது. பேக் சைடு. ஓகேவா? பேக் சைடில் வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ B7000 க்ளூவை வந்து நான் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டோம். இதில் இந்த பின்னை எடுத்து ஓகேவா? அந்த பார்த்து நான் அந்த பின்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலேயே வந்து நம்ம இந்த வேக்ஸ் ஷீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சென்ட்ரு பார்த்து நம்ம அந்த பின்னை வந்து வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வேக்ஸ் ஷீட்டை அந்த ஷேப் வந்து எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். புரியுதா? எப்படி பண்ணியிருக்கேங்கிறது? இதே மாதிரியே கட் பண்ணி பேக் சைடில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். ஓகேவா? இதை ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நல்லா வந்து டைம் கொடுத்து ட்ரை ஆகணும். நீங்கள் பண்ண உடனே வந்து எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நல்லா ட்ரை ஆகிறதுக்கு நம்ம வந்து டைம் கொடுத்தா மட்டும்தான் அந்த வேக்ஸ் ஷீட்லாம் வந்து ஃபிக்ஸாக வந்து இருக்கும். இல்லைனா நமக்கு ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதோடைய ஃப்ரண்ட் சைடையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பின்னை வச்சுட்டோம். வேக்ஸ் ஷீட்டை வந்து பேக்கில் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஆல்.